மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே செல்லும் பாதையை அகலப்படுத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட வளையங்குளம் பகுதி மக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட வளையங்குளம் பகுதியில் அந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையானது உள்ளது. இங்கு பாலம் கட்டும் பணிகளானது கிட்டத்தட்ட கடந்த 6 மாதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் பார்த்தனால் கிட்டத்தட்ட 38 கோடியே 23 லட்சம் மதிப்பில் இந்த பாலம் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாலத்திற்கு கீழ் புதிதாக போடப்படும் 20 அடி சாலையை 40 அடி சாலையாக அகலப்படுத்த கோரி இந்த வளையங்குள பொதுமக்கள் கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் ஆகியும் அதை செயல்படுத்தாததால் இன்று காலை திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் இப்பகுதியிலிருந்து பள்ளி கல்லூரிகள் செல்லும் மாணவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டது. மேலும் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து தற்போது இந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாலத்தின் குறுக்கே செல்லும் பாதையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது இந்த போராட்டமானது கைவிடப்பட உள்ளது. இதே கோரிக்கையை முன்வைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பும் இந்த வளையங்குளம் பொதுமக்கள்